விழாவினை தொடங்க உள்ளோம். தயவு சென்று அமைதிக்காகவும் அனைவரும் அமரவும். I would request everyone to settle down. We will start with the next 2 minutes. அன்புக்குரிய தலைமை விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள், கௌரவ விருந்தினர்கள், மும்பை நாடார் சங்கத்தின் நிர்வாகிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் மற்றும் அன்பு உறவுகளே, மும்பை நாடார் சங்கம் சார்பாக நடைபெறும் கல்வி விழா திருவிழா 2026 மற்றும் பாராட்டு விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த வணக்கங்களையும் இனிய வரவேற்பையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கல்வியே உயர்விற்கான திறவுகோல், மாணவர்களின் சாதனையே சமுதாயத்தின் பெருமை என்ற உரிய நோக்கத்துடன் கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவர்களை கௌரவிக்கும் என் நன்னாளில் உங்கள் அனைவரின் வருகை இந்த விழாவிற்கு மேலும் சிறப்பு சேர்க்கிறது. முதல் கட்டமாக தேசிய கீதத்துடன் விழாவினை தொடங்க உள்ளோம். I would request the students who are here start with national anthem. எல்லாரும் அனைவரும் எழுத்திருக்கும் அன்புடன் பெற்றுக்கொள்கிறோம். தேசிய கீதத்தை தொடர்ந்து தமிழ் தாய் வாழ்த்து, மராத்திய மாநில கீதம். தமிழ் தாய் வாழ்த்து பாடுவார்கள் குழந்தைகள். நன்றி. அதனைத் தொடர்ந்து நம் வாழும் மண்ணான மராத்திய மாநிலத்தின் கீதத்தை முழங்க உள்ளோம்.
வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடிய குழந்தைகள் அனைவரும் ரைட் உயர்நிலை பள்ளியில் படிக்கிறார்கள். மேடம் ஒரு காய் மேடம் படிக்கிறார்கள். இவங்க யாருமே தமிழ் குழந்தைகள் இல்லை, ஆனால் மிக அழகாக தமிழ் தாய் வாழ்த்து பாடினார்கள். அவர்களுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பு நமது மும்பை நாடார் சங்கத்தின் சார்பாக. வருடாந்திர எந்த ஒரு நிகழ்வாக நடந்தாலும் பிரைட் உயர்நிலை பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் தான் நமது புரோகிராமுக்கு தமிழ் தாய் வாழ்த்து பாடுகிறார்கள். நன்றி பிரைட் உயர்நிலை பள்ளி. Thank you, madam. Thank you so much. Thank you, kids. Thank you so much. That Jaya, big photo. Thank you so much. அதைத் தொடர்ந்து குத்து விளக்கு ஏற்றும் நிகழ்ச்சி, இருளை அகற்றி ஒளியை பரப்புவது, விளக்குக்கு அறியாமை அகற்றி அறிவை வளர்ப்பது கல்வி என்ற உயரிய சிந்தனை எடுத்துரைக்கும் வகையில் நமது மும்பை நாடார் சங்கம் கல்வி திருவிழா 2026 நிகழ்வின் அடுத்த நிகழ்ச்சியாக குத்து விளக்கு ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இந்நிகழ்வில் குத்து விளக்கை ஏற்றி விழாவை சிறப்பிக்க மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர்களை வழங்கி அன்புடன் அழைக்கிறோம். அண்ணாச்சி திரு செல்வராஜ் நாடார் தலைவர் பொம்பாய் திருவள்ளுவர் மன்றம், அண்ணாச்சி திரு ஆல்பர்ட் நாடார் உரிமையாளர் சுப்ரீம் ஆர்ட்ஸ் தாராவி, திருமதி மகாலட்சுமி முத்துவேல் நாடார் ஆத்தர், வித்யா and Rosin ஆத்தர் மேடம் மகாலட்சுமி முத்துவேல் நாடார். அதைத் தொடர்ந்து திரு சிலுவைதாசன் நாடார் தலைவர் பாண்டு தமிழ்ச்சங்கம், அதைத் தொடர்ந்து முனைவர் குமாரசெல்வன் நாடார் முன்னாள் செயலாளர் மும்பை நாடார் சங்கம். அனைவரையும் மதிப்பிற்குரிய விருந்தினர்கள் அனைவரையும் குத்து விளக்கை ஏற்றி நிகழ்வை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். நன்றி. அனைவரும் ஒரு புகைப்படம் எடுத்துக் கொள்ளுமாறு அன்புடன் விளக்கு ஏற்றிய அன்பு இந்த பக்கம் வாங்க, பாதி இந்த பக்கம் வாங்க. நன்றி நன்றி. தேங்க்ஸ் ஆனந்த். திரு உருவ படங்களுக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி. இப்போது கல்வியின் ஒளியை இந்தியா முழுவதும் பரப்பிய பாரத் ரத்னா பெருந்தலைவர் கு. காமராஜர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்த மரியாதை செலுத்துவதற்காக தேசிய வாலிபால் வீரராகவும் இந்திய அரசின் சிறந்த அதிகாரியாகவும் குடியரசுத் தலைவரின் விருது மற்றும் உலக சுங்கம் அமைப்பின் WTO சர்வதேச விருது பெற்றவராகவும் தன்னுடைய ஒப்பற்ற சேவையாலும் சாதனைகளாலும் இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக திகழும் நமது சிறப்பு விருந்தினர் அண்ணன் திரு ஆர். சந்திரசேகரன் அவர்கள் மேடைக்கு வருகை தந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் திருவுருவப் படத்துக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துமாறு அன்புடன் அழைக்கிறோம். அதனைத் தொடர்ந்து மும்பை நாடார் சங்கத்தின் நிறுவன தலைவர் அமரர் திரு ராஜபாண்டியன் நாடார் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதற்காக நெல்லை தட்சிணமாற நாடார் சங்கத்தின் மும்பை கிளை தலைவர்
அண்ணாச்சி திரு MS காசிலிங்கம் நாடார் அவர்கள் மேடைக்கு வருகை தந்து அமரர் திரு ராஜபாண்டியன் நாடார் அவர்களின் திருவுருவப் படத்துக்கு மாலை அணிவித்து மரியாதையை செலுத்துமாறு அன்புடன் அழைக்கிறோம். நன்றி. அனைவரும் ஒரு புகைப்படம் எடுத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். விளக்கு ஏற்றிய அன்பு இந்த பக்கம் வாங்க, பாதி இந்த பக்கம் வாங்க. இப்பொழுது விழா தொடக்கம் ஆகிறது. நமது கல்வி திருவிழா 2026 நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள மதிப்புக்குரிய சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் சமுதாய பெரியவர்கள் அனைவரையும் ஒவ்வொருவராக அழைக்கின்றோம். முதலில் தேசிய வாலிபால் வீரராகவும் இந்திய அரசின் அமலாக்க இயக்குநரகத்தின் முன்னாள் உதவி அதிகாரியாகவும் குடியரசுத் தலைவரின் விருது மற்றும் உலக சுங்க அமைப்பின் சர்வதேச விருது பெற்றோரும் தன்னுடைய சிறப்பான சேவையாலும் சாதனையாலும் இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக திகழும் நமது சிறப்பு விருந்தினர் திரு சந்திரசேகரன் அவர்களை மும்பை நாடார் சங்க தலைவர் திரு ராஜா இளங்கோவன் நாடார் அவர்கள் அன்புடன் அழைத்து வருவார்கள். அதனைத் தொடர்ந்து பம்பாய் திருவள்ளுவர் மன்றத்தின் செயலாளர் திரு ஜேம்ஸ் தேவதாசன் அவர்களை அழைக்கின்றோம். இவருக்கு மும்பை நாடார் சங்கத்தின் செயலாளர் திரு பேலஸ்துரை அவர்கள் கௌரவம் செய்வார்கள். அதனைத் தொடர்ந்து நெல்லை லட்சுமண் நாடார் சங்கத்தின் மும்பை கிளையின் தலைவர் திரு MS காசிலிங்கம் நாடார் அவர்களை அழைக்கின்றோம். அவருக்கு மும்பை நாடார் சங்க துணை செயலாளர் திரு ராஜா நாடார் அவர்கள் கௌரவம் செய்வார்கள். சேர்ந்த உறுப்பினர்கள் தயவு செய்து முன்பாக வரவும். மும்பை நாடார் சங்கத்தின் ஆலோசகர் திரு ஜான் கென்னடி நாடார் அவர்கள் அழைக்கின்றோம். இவருக்கு மும்பை நாடார் சங்க செயற்குழு உறுப்பினர் திரு ஒருங்கிணைப்பாளர் திரு மாயாண்டி அவர்கள் கௌரவம் செய்வார்கள். மணிஷ் கஃபே பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் பம்பாய் திருவள்ளுவர் மன்றத்தின் பொதுச் செயலாளர் திரு ஜேம்ஸ் தேவதாசன் அவர்களுக்கு மும்பை நாடார் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு மாயாண்டி அவர்கள் கௌரவம் செய்வார்கள். அதனைத் தொடர்ந்து மணிஷ் கஃபே பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு மணிகண்டன் நாடார் அவர்களை அழைக்கின்றோம். அவருக்கு மும்பை நாடார் சங்கத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு லாரன்ஸ் நாடார் அவர்கள் கௌரவம் செய்வார்கள். அதனைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் மும்பை புறநகர் இளைஞர் அணி செயலாளர் திரு வசந்தகுமார் நாடார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கு
மும்பை நாடர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் திரு சட்டநாதன் அவர்கள் மரியாதை செய்வார்கள். மும்பை நாடர் சங்கத்தின் ஆலோசகர் திரு ஆர்.பி. சுரேஷ் நாடார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அன்னாருக்கு மும்பை நாடர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் திரு அமரன் அவர்கள் மரியாதை செய்வார்கள். சார் ஜான்கிரெட்டி சார் இங்கே வாங்க சார், இந்த சைடு. ஓகே, அதனைத் தொடர்ந்து இப்பொழுது விழாவின் தொடக்கமாக வந்திருக்கின்ற விருந்தினர்களை வரவேற்கும் வண்ணம் வரவேற்புரையை மும்பை நாடர் சங்கத்தின் செயலாளர் திரு பேலஸ் துரை அவர்கள் வழங்குவார்கள். சிறப்பு விருந்தினர் அண்ணாச்சி சந்திரசேகரன் அவர்களையும் மற்றும் காசிநாதன் அவர்களையும் மற்றும் சமுதாய பெரியவர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவரையும் மறந்தவரையும் வரவேற்கிறேன். நன்றி. திரு ஜான்கிரெட்டி அவர்களுக்கு மும்பை நாடர் சங்கத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு லாரன்ஸ் அவர்கள் மரியாதை செய்வார்கள். அதனைத் தொடர்ந்து மும்பை நாடர் சங்கத்தின் பொருளாளர் திரு சி.ஏ. பாலநாராயணன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அன்னாருக்கு துணை செயலாளர் ராஜா அவர்கள் மரியாதை செய்வார்கள். எந்த ஒரு நிகழ்விற்கும் அதன் நோக்கத்தையும் சிறப்பையும் எடுத்துரைக்கும் தொடக்க உரை அந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்கு அடித்தளமாக அமைகிறது. இப்பொழுது மும்பை நாடர் சங்க கல்வி திருவிழா 2026 நிகழ்வின் தொடக்க உரையை வழங்குவதற்காக மும்பை நாடர் சங்கத்தின் பொருளாளர் திரு சி.ஏ. பாலநாராயணன் நாடார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பம்பாய் திருவள்ளுவர் மன்றத்தின் தலைவர் அண்ணாச்சி செல்வராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு அமரன் அவர்கள் மரியாதை செலுத்துவார். Good evening, students. அண்ணாச்சி சுப்ரீம் ஆல்பர்ட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு கதிரேசன் அவர்கள் மரியாதை செய்வார். So, good evening students. நிறைய students I know 5 o'clock இருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ I think we started the event around 6:45.
கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வரதுக்கு லேட் ஆச்சு அண்ட் அதை சேர்ந்தாப்புல கெஸ்ட் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அது ஸ்பெஷலாக 10th படித்த ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதே மாதிரி ஒரு ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணுறது ஆக்சுவலி. அந்த எங்களுக்கும் அது புது புது ஃபேஸஸை இயராக பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் என்னடா இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. பட் ஐ திங்க் யூ ஷுட் என்ஜாய் ஆல் த மூமெண்ட் ஆக்சுவலி. யூ ஷுட் என்ஜாய் ஆல் த மூமெண்ட். இட்ஸ் அ ஸ்பெஷல் ப்ரோக்ராம் மும்பை நாடார் சங்கத்துக்குள்ள இயர் ஆன் இயர் எஜுகேஷன் ஃபெஸ்டிவல். ஸோ இதுக்கு நீங்கள் வருகை தந்திருக்கீங்க. ஒரு மாதமாக இங்கே ட்ரைவ் நடந்துச்சு. அதில் ஆல் ஓவர் மும்பை, தானே, கல்யாண், நவி மும்பைன்னு சொல்லி எல்லா இடத்துக்குமே வி ஹேட் ட்ரை பண்ணியிருக்கோம். ஃபுல் ரோ ஸ்டூடெண்ட்ஸ் 85% மேலே மார்க்ஸ் கிடைச்சவங்கள ஒரே பிளாட்ஃபார்மில் கொண்டு வர்றதுக்கு. அதுக்கு 2 நோக்கம் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட் திங்கிங் வந்து அவங்கள ஒரு மோட்டிவேட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனோம். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நாங்கள் கெஸ்ட்டும் எப்பவும் கூப்பிடுறது. ஸோ தட்ஸ் எ ரீசன் நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பர்சனோட ஒரு அகாடமிக்கலி வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுறவங்கள எப்போவுமே நாங்கள் ஒரு கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி இந்த டைம் சார் வந்திருக்காரு. ஸோ ஒன்ஸ் அகெயின் thank you to all the students who are here and definitely it will make a difference to you after this event. Thank you so much. Formula and speech I would like to give it now. அனைவருக்கும் வணக்கம். இங்கே கூடியிருக்கும் மும்பை நாடார் சங்கத்தின் மதிப்பிற்குரிய சான்றோர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் அன்பான பெற்றோர்களுக்கும் நாளை இந்த தேசத்தை ஆளப்போகும் என் அருமை மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். இன்று 4வது ஆண்டாக தொடர்ந்து நடைபெறும் இந்த கல்வி விருது விழா வெறும் பரிசுகளையும் பாராட்டுகளையும் வழங்கும் மேடை மட்டுமல்ல, இது நம் எதிர்கால தலைமுறையின் கனவுகளுக்கு உரிமையிடும் ஒரு புனிதமான மேடை. கல்வி என்று பேச தொடங்கும் எந்த இடத்திலேயும் நாம் முதலில் நினைவு கூற வேண்டிய முகம் நம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களே. தான் படிக்காவிட்டாலும் இந்த நாட்டின் ஏழை எளிய குழந்தைகள் அத்தனை பேரும் படிக்க வேண்டும் என்ற கனவு கண்ட தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர் அவர். பசியோடு இருக்கும் குழந்தையால் படிக்க முடியாது என்பதை உணர்ந்து பள்ளிக்கு வரும் குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு அளித்து கல்வி புரட்சி வித்திட்டவர். 3 கிலோமீட்டர் தொலைவுக்குள் ஒரு தொடக்கப்பள்ளி இருக்க வேண்டும் என்ற விதியை உருவாக்கி மூலை முடுக்கெல்லாம் பள்ளிகளை திறந்தவர். பாகுபாடின்றி அனைவரும் கல்வி கற்க இலவச கல்வியையும், ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடுகளை இலவச சீருடையும் தந்தவர். இன்று தமிழ்நாடு கல்வியில் சர்வதேச அளவில் உயர்ந்து நிற்பதற்கு அடித்தளம் அமைத்த அந்த கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் புகழுக்கு தலை வணங்குகிறேன். 1973ஆம் ஆண்டு பாண்டு உள்ளூர் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் சிறுபான்மையாக வாழ்ந்த நம் நாடார் சமுதாய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் ஆதரவாகவும் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடங்கப்பட்டதுதான் இந்த மும்பை நாடார் சங்கம். சொந்த மண்ணை விட்டு தொழில் தேடியும் வாழ்க்கை தேடியும் இந்த மும்பை மாநகராட்சிக்கு வந்து நம் சமுதாய மக்கள் தங்களின் கடும் உழைப்பு, நாணயம் மற்றும் விடாமுயற்சியால் குறுகிய காலத்திலேயே இந்த மும்பை மண்ணில் தனக்கென ஒரு தனித்துவமான அடையாளத்தையும் மரியாதையும் உருவாக்கி கொண்டனர். காலப்போக்கில் சமுதாயம் வளர்ந்தவுடன் மும்பை நாடார் சங்கம் தனது அடுத்த கடமையாக நம் இளைய தலைமுறை கல்வி வழிகாட்ட வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்பட தொடங்கியது. அன்று காமராஜர் காட்டிய அதே கல்வி வழியை இன்று மும்பை நாடார் சங்கம் இந்த மகாராஷ்டிர மண்ணில் மிக சிறப்பாக தொடர்ந்து வருகிறது. ஆண்டுதோறும் திறமையான மாணவர்களை கண்டறிந்து இந்த 4வது கல்வி விருதுகள் விழா மூலம் அவர்களை கௌரவிக்கப்படும். பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களின் உயர்கல்வி கனவு பணம் இல்லாமல்
நின்றுவிடக்கூடாது என்று உதவித்தொகை வழங்கி வருகிறது. மும்பை போன்ற பெருநகரத்தில் வாழும் நம் இளைய தலைமுறைகளுக்கு கல்வியோடு சேர்த்து நம்ம ஊர் பண்பாட்டையும் பெருந்தலைவர் காமராஜர் போன்ற தலைவர்களின் தியாகங்களையும் கற்பித்து வழி நடத்துகிறது. கல்வி ஒன்றே ஒரு மனிதனின் தலைமுறையை மாற்றக்கூடிய பேராற்றல் கொண்டது. இன்றைய விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் அண்ணாச்சி சந்திரசேகரன் அவர்களும், வருகை தர உள்ள IPS அதிகாரி திருமதி ராக் சுதா அவர்களே என் மனமார்ந்த நன்றிகள். அருமை மாணவர்களே, நமது சிறப்பு விருந்தினர்கள் இருவரும் உங்கள் எதிர்கால வாழ்க்கையை பெரிய ஊக்கமாகவும் முன்மாதிரியாகவும் திகழ்பவர்கள். அவர்களிடமிருந்து சிறந்த கருத்துக்களை உள்வாங்கி உங்கள் எதிர்கால வாழ்க்கையையும் தொழில் பாதையும் சரியான வழியில் அமைத்துக் கொள்ளுங்கள். இன்று விருது வாங்க இருக்கும் என் அருமை செல்வங்களே, இந்த விருது உங்களை பயணத்தின் முடிவல்ல, ஆரம்பம். வாழ்க்கையின் தடைகள் வரும், ஆனால் புயலை கண்டு அஞ்சாதே, கப்பல் கரையை சேராது. டாக்டர் APJ அப்துல் கலாம் கூறியது போல, தூக்கத்தில் காண்பது கனவல்ல, நம்மை தூங்க விடாமல் செய்வது கனவு. நீங்கள் உலகின் எந்த கோடிக்கு சென்றாலும் காமராஜரின் நேர்மையையும் உங்கள் பெற்றோர் சிந்திய வேர்வையும் உங்களுக்கு உதவிய இந்த சமுதாயத்தையும் எப்போதும் நினைவில் வையுங்கள். குழந்தைகளின் வெற்றிக்கு பின்னால் இரவும் பகலும் உயராது உழைத்த பெற்றோர்களின் தியாகமும் இருக்கிறது. அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதேபோல் பிறந்து வளர்ந்த மண்ணை தாண்டி இந்த மும்பை மாநகரத்திலும் நம் தமிழ் பிள்ளைகள் கல்வி வெளிச்சத்திற்கு தூண்டுகோலாக இருக்கும் மும்பை நாடார் சங்கத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நீங்கள் விதைக்கும் இந்த கல்வி விதை நாளை மிகப்பெரிய ஆலமரமாக உறவெடுக்கும். நிறைவாக, வெற்றி என்பது ஒரு புள்ளி முடிவதல்ல, அது தொடர் பயணம். விருது பெற்ற மாணவர்கள் மேலும் மேலும் உயர்களை எட்ட வேண்டும். இந்த பெறாதவர்கள் அடுத்த ஆண்டு இந்த மேடையில் முதன்மையாக நிற்க வேண்டும். முயற்சி தன் மெய்வர்க்கு கூலி தரும். பெருந்தலைவர் காமராஜரின் புகழை போற்றுவோம். கல்வியால் உலகை வெல்வோம். துணிந்து நடைபோடுங்கள். உலகம் உங்கள் காலடியில். நன்றி, வணக்கம், ஜெய். தொடர்ந்து ஒரு ஆற்றிய திரு C.A. பாலநாராயணன் அவர்களுக்கு மும்பை நாடார் சங்கம் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது கௌரவப்படுத்தப்படுகிறார்கள் சென்னையிலிருந்து வந்திருக்கின்ற விருந்தினர்கள். திரு புருஷோத்தமன் சென்னை ஆம்பூர் நாடார் சங்க தலைவர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அவர்களுக்கு மும்பை நாடார் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் தலைவர் திரு ஜனா ராஜா இளமன் நாடார் அவர்கள் மரியாதை செய்வார்கள். அதனைத் தொடர்ந்து சென்னை ஆம்பூர் நாடார் சங்கத்தின் செயலாளர் திரு விஸ்வநாதன் அவர்களை அழைக்கின்றோம். அவர்களுக்கு மும்பை நாடார் சங்கத்தின் செயலாளர் திரு சேடஸ்துரை நாடார் அவர்கள் மரியாதை செய்வார்கள். அதனைத் தொடர்ந்து சென்னை ஆம்பூர் ASMD சபையின் பிஷப்பாக இருக்கின்ற திரு ஜெய்சிங் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அன்னாருக்கு பொருளாளர் திரு C.A. பாலநாராயணன் நாடார் அவர்கள் மரியாதை செய்வார்கள். கௌரவம் செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. அதனைத் தொடர்ந்து ஒரு மாணவ செல்வங்களுக்கு ஊக்க உரையானது இப்பொழுது நடைபெறுகின்றது. அதற்கு நாங்கள் முனைவர் K. குமாரசெல்வன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். ஒரு கல்வியாளர், ஆய்வாளர், நூலாசிரியர். மும்பையின் கல்வித்துறையில் 28 ஆண்டுகளுக்கு மேலாக கற்பித்தல் அனுபவம் கொண்ட சிறந்த கல்வியாளர்.
இவருடைய கல்வி தகுதி முனைவர் பட்டம் பெற்றிருக்கின்றார் அழகப்பா பல்கலைக்கழகத்திலிருந்து, பிஎட் மும்பை பல்கலைக்கழகத்திலிருந்து, எம்காம் பிபிஏ மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலிருந்து. தற்போது அவர் பிரைட் ஹைஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜின் சூப்பர்வைசராக இருக்கின்றார். பாடத்துறை நிபுணத்துவம் வாய்ந்தவர். பல்வேறு பாடங்களை நிபுணத்துவம் பெற்று அதனை சிறப்புரை செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு ஆராய்ச்சியாளர், கல்வி சாதனை செய்கின்றவர். கணக்கியல் மற்றும் வணிகவியல் துறையில் புத்தகங்களை எழுதியுள்ளார். தேசிய மற்றும் சர்வதேச மாநாடுகளில் சிறப்புரை மற்றும் ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளார். டெல்லி ஐடிசி, புனே பிஐடி மற்றும் பிஹெச்யூ யூனிவர்சிட்டியில் இவருடைய சிறப்புரை மற்றும் ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. முக்கியமான விருதுகள்: சிறந்த ஆசிரியர் விருது, பாண்டப் ரத்னா விருது, எம்என்எஸ் சிறந்த கல்வியாளர் விருது, ரிசர்ச் எக்ஸலன்ஸ் அவார்ட் 2025 ஃப்ரம் பிஹெச்யூ யூனிவர்சிட்டி என்று பல்வேறு பொறுப்புகளுக்கு, பல்வேறு புகழுக்கு சொந்தக்காரர் முனைவர் கே. குமாரசெல்வன் நாடார் அவர்கள் மும்பை நாடார் சங்கத்தின் முன்னாள் செயலாளராகவும் தன்னுடைய பணியாற்றியிருக்கின்றார். அவரை அழைக்கின்றோம். இப்பொழுது மாணவ மாணவியர்களுக்கு ஊக்க உரையை வழங்குவார். அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எது தெரிவித்தல் என்றால் பாரதி. இந்த 4வது ஆண்டு கல்வி விழா மாணவ மாணவிகளுக்கு ஊக்கம் அளிப்பு விழா. பம்பாய் மும்பை நாடார் சங்கத்தின் எழுச்சிமிகு விழா. இது ஒரு ஊக்கமைப்பு விழா மட்டுமல்ல, இந்த விழாவானது மும்பை நாடார் சங்கத்தின் ஒரு வழிகாட்டு விழாக அமைந்திருக்கின்றது. எப்படி அது சாத்தியமாகும்? இங்கே உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஈடி என்றால் எல்லோரும் ஓடுவார்கள். The Assistant Director of Enforcement Directorate, A. சந்திரசேகரன் நாடார் அவர்கள் இந்த விழா மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் எம் குல சான்றோர் பெருமக்களே, அவையில் தன் குழந்தைகள் செல்வத்துடன் அமர்ந்திருக்கும் மாணவ பெற்றோர் செல்வங்களே, அனைவருக்கும் சிரம் தாழ்த்தி, பொதுவாக the counseling, education counseling என்றால் 30 முதல் 90 நிமிடங்கள் ஆகும். அதை நமது சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் சிறப்பாக செய்ய உங்களுக்காக காத்திருக்கின்றார். நானும் I am very inspired about சந்திரசேகரன் ஐயா. இந்த விழாவானது ஏன், எதற்கு இந்த மும்பை நாடார் சங்கம் நடத்தும் இந்த கல்வி விழா இந்த மும்பை மாநகரத்தில் மட்டுமல்ல, தானே நியூ மும்பை எல்லாவற்றிலும் முதன்மையான கல்வி விழா மும்பை நாடார் சங்கம் நடத்தும் இந்த கல்வி விழா மட்டும்தான். ஒரு விழாவை நடத்த என்பது எளிமையான காரணம் அல்ல. கேப்டன் ஆஃப் த ஷிப் என்பார்கள். உண்மையில் அதுதான். தன்மை பண்புள்ள திரு ராஜா இளங்கு நாடார் அவர்களின் தலைமையில் சீர்மிகு செயலாளர் அருமை சகோதரர் பாலஸ்துரை அவர்களின் அன்போடு the young and energetic vision and mission, the பொருளாளர், the treasurer of CA Balan and the digital marketing Anand Sahayaraj and the team of the member of Nadar Sangam, அவர்களுடைய கடின உழைப்பால் தான் இந்த கல்வி விழாவானது இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் மிகையாகாது. அண்மையில் காமராஜ் அவர்களுக்கு ஒரு
அருமையான உருவச்சிலையை திறந்து அதன் பிறகு பல கஷ்டங்களுக்கு இடையே இந்த கல்வி விழாவானது நடத்துகின்றார் என்றால் அந்த தலைமை பண்பும் அந்த கமிட்டி பண்பும் தான் முக்கியம். அதற்காக அருமை பெற்றோர்களே, எனது மாணவ செல்வங்களே, உங்களிடம் ஒரு சின்ன விண்ணப்பத்தை வைக்கின்றேன். நீங்கள் எல்லோரும் எழுந்து நமது மும்பை நாடர் சங்கத்துக்காக எல்லோரும் எழுந்து give the standing ovation to our நாடர் சங்கம். Please stand up. Give the very big applause for our நாடர் சங்கம். Thank you, thank you. Thank you, thank you. நான் ஒரு மூன்று காரணத்தை மட்டும் சொல்ல வந்திருக்கின்றேன். முதலிலே தலைவர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் 5 நிமிடம். பொருளாளரிடம் கெஞ்சி ஒரு நிமிடம் எக்ஸ்ட்ரா வைத்துள்ளேன். அருமை குழந்தைகளே, நமது எல்லோருக்கும் ஒரு வினா எப்பொழுதும் எழும். அது நமதுடைய இந்திய கலாச்சாரமும் கூட. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நோவேர். குழந்தைகளே, பெற்றோர்கள் தயவு செய்து புரிந்துகள். ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் நோ, NO, வேர், WHRE. இதுதான் நம்முடைய கருத்து. ஆனால் உங்களால் அந்த கருத்தை உங்களாலே மாற்ற முடியும். அதை இந்த அவையிலே முடியும். கல்வி தந்தை வி தேவதாசன் அவர்கள், இந்த ஃபாதர் ஆஃப் எஜுகேஷன், இந்த அருமையான அரங்கத்தையும் கல்வி நிலையத்தையும் தந்தை வழிகாட்டி இந்த அரங்கத்திலிருந்து நீங்கள் ஆரம்பிக்க முடியும். இப்பொழுது சொல்லுங்கள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நோவேர். அதை நீங்களே மாற்றலாம். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் NO. அங்கே என்ன இருக்கின்றது? WHRE வேர். அந்த W அப்படிங்க உங்க கூட்டிட்டாங்க. NO, அந்த NO ஓட W சேருங்க. சேர்த்தப்ப நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க? NO, W என்னங்க கடை வாங்கியாச்சு. நோ கடை W வந்தாச்சு. என்ன வரும்? Now, yes, the opportunity is now here only. It is in this V Devadasan Arangam. This is from Mumbai Nadar Sangam. This is from you only, my dear children, from you only. ஒரு ஆசிரியர், நல்ல ஆசிரியர் நன்றாக பாடம் நடத்துவார். சிறந்த ஆசிரியர் ஊக்கமளிப்பார். ஆனால் ஒரு சிறந்த கல்வியாளர் அதனுடைய குழந்தைகளுக்கு வழிகாட்டுவார், அந்த வாழ்க்கையை மாற்றுவார். அதுதான் இந்த கல்வி விழாவின் முதன்மையான காரணம் என்றால் மிகையாக. நமது பாயிண்ட் வாங்க. மூன்றே முத்தான காரணங்கள். What to do, how to do, when to do. What? நீங்கள் என்னவாக ஆசைப்படுகின்றீர்கள்? ஏன்னா இங்க நீங்க இருக்கீங்க, யாரெல்லாம் இருக்கீங்க? 10th class பாஸ், 12th பாஸ். 10th class பாஸ் அட்மிஷன் நீங்க ஏற்கனவே எடுத்தாச்சு. 11th 12th பாஸ் ஏற்கனவே காலேஜ்ல எடுத்தாச்சு. So you people already decided commerce or science. அதுல போக நான் விரும்பல. ஆனா ஒரு சின்ன கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. மருத்துவர் எதுனால அங்க இன்ஜினியர், CA, எனிதிங் மோர். சில நமக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கின்றன. பீகார் ஒரு சிட்டு குரு கிராமத்தில் அந்த அதில் உள்ள அத்தனை பேரும் IAS. அது எப்படி சாத்தியமாகின்றது? ஆர்வம். ஒரு சின்ன क्वेश्चन மட்டும் நீங்க ஆன்சர் சொல்லுங்க. இதுல மேத்ஸ்ல யாரெல்லாம் வெரி குட்? ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். குட் இன் மேத்ஸ். கையை ஒஸ்து பண்ணிட்டீங்க. மேத்ஸ் பத்தில பயமா இருக்கா? ஓகே. If you are good in maths, an excellent course is that is called actuarial science. என்னது அது? actuarial science. நிறைய பேருக்கு தெரியாது. மொத்த நம்ம இந்திய திருநாட்டில் 671 பேர் மட்டும்தான் actuarial scienceல இருக்காங்க. அது சம்பளம் உங்களுக்கு எவ்வளவு தெரியுமா? குறைஞ்ச சம்பளமே 12 லட்சம் வருஷத்துக்கு. செகண்ட் லெவல் சம்பளம் உங்களுக்கு ஸ்டார்டிங் 36 லட்சம். ஹையஸ்ட் லெவல் சீனியர் லெவல்ல 1 கோடி. இதில் நம்ம எத்தனை பேருக்கு இந்த ஆக்சுவல் சயின்ஸ் பத்தி தெரியும்? தெரியவில்லை என்றால் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. மேத்ஸ் மட்டும் இருந்தால் போதும். நம்ம சமுதாய மக்கள் அத்தனை பேரும் ஆக்சுவலிஸ்டாக மாற முடியும். அதுதான் நாம் செய்ய வேண்டியது. How to do? அதை நாம் எப்படி செய்ய வேண்டும்?
எனது மாணவ செல்வங்களே, இந்த காம்படிஷன் the world we are not working very easily. புத்தகம் மட்டும் போதாது, டிகிரி மட்டும் போதாது, உங்களது பல திறமைகளை நீங்கள் வளர்க்க வேண்டும். உங்களது திறமைகளை மட்டும் வளர்த்தால் போலாது, உங்களை குவாலிஃபிகேஷன் you have to add. படித்துக் கொண்டே இருங்கள் காலத்திற்கு ஏற்ப. 20 வருடங்கள் முன்பு நாம் படித்ததை இப்பொழுது நாம் படிக்கவில்லை. அந்த சூழ்நிலை மாறிவிட்டது. Now the main thing is communication skill. வேலைக்கு போனா 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வேலை மாசம். Sir, how your communication? Then what about your creativity? Then creativity in the sense, how can you solve the problem? How can you solve the problem means we have to watch your leadership quality. That is important. எனது சமுதாய சொந்தங்களே, நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு leadership quality, potentiality, creativity இதை ஊக்குவிக்க வேண்டும். இறுதியாக எப்பொழுது ஆரம்பிக்க வேண்டும்? இப்பொழுதே ஆரம்பிங்கள். இந்த நிமிஷமே ஆரம்பிங்கள். இந்த அரங்கத்தில் இருந்து ஆரம்பிங்கள். இந்த மும்பை நாடர் சங்கம் அது ஒரு வழிகாட்டியாக இருக்கட்டும். தள்ளி போடக்கூடாது. எந்த ஒரு நல்ல விஷயத்தில் இப்பொழுதே ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் உங்களின் செயல்பாடு. ஏனென்றால் வருங்காலங்களில் மிகவும் கடினமானது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். MBA. நம்ம MBA படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இந்த மும்பை நாடர் சங்கத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு உறுதிமொழியை தலைவர் பெர்மிஷனோடு சொல்றேன். உங்கள் குழந்தைகளுக்கு டிகிரிக்கு பிறகு MBA படிக்க வேண்டும் என்றால் மும்பை நாடர் சங்கத்தின் மூலமாக நாங்கள் ஃப்ரீயாக உங்களுக்கு கோச்சிங் கொடுத்து முதல் சம்பளம் கண்டிப்பாக 70,000 இருந்து 1 லட்சம் இருக்கும். அது உறுதியை நான் இங்கே அளிக்கின்றேன். கண்டிப்பாக முடியும். அங்க ஒரு பேரண்ட்ஸ் அப்படி பார்க்குறாங்க, ஐயாக்கு எவ்வளவு ஃபீஸ்? ஜஸ்ட் 10 lakhs. எங்களால் முடியாது. அதையும் நாடர் சங்கம் எஜுகேஷன் லோன் மூலமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். உங்கள் குழந்தையின் முதல் வருமானம் 1 லட்சமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இந்த மும்பை நாடர் சங்கம். எனது அருமை பெற்றோர்களே, கண்ணியமான பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன? மீனை மரத்தில் ஏற சொல்லக்கூடாது, அது ஏறாது. உங்கள் குழந்தைகளுக்கு முதல் ஆசிரியர் யார்? நீங்கள். முதல் நண்பன் யார்? நீங்கள். முதல் வழிகாட்டி யார்? நீங்கள். உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. 15 நிமிஷம் வரைக்கும் பேசுங்க. எனது அருமை மாணவ செல்வங்களே, இந்த மேடையில் ஒரு பேசுபவராக நீங்க இருக்கக்கூடாது. நான் ஐயா சிறப்பு விருந்தினர்கள் பார்த்தோன்னே ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். ஸ்போர்ட்ஸ்ஷிப்னா அதுக்கு ஒரு முதல் ஒரு டி இருக்குது. அந்த ஒரு டி, பெரிய டி. சொல்லுங்க என்ன டி? ஸ்போர்ட்ஸ்ஷிப்னா அந்த டி கண்டிப்பா இருக்கணும். டிசிப்ளின். வெரி கரெக்ட். எக்ஸலென்ட், எக்ஸலென்ட், வெரி கரெக்ட். டிசிப்ளின். ஆனா நான் அதையும் தாண்டி அவர்களிடத்தில் ஒரு விஷயத்தை பார்க்கிறேன். பாலன் அவர்கள் சொன்னார்கள் அவார்டு அவார்டு. அவர் அவார்டு வாங்கினா, நேஷனல் அவார்டு வாங்கினா, இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க. அவர்களுடைய பனிமலர் உரையை நான் ரசித்தேன். பனிமலர் கல்லூரியில் அவர்கள் டி ஃபார் டிசிப்ளின் மட்டுமல்ல, என்னுடைய வார்த்தை என்றால் டெடிகேஷன் இன் ஹிஸ் சர்வீஸ். அவர்களுடைய டெடிகேஷன் சர்வீஸ்னால தான் இவர் ஒரு பெரிய அவார்டு கிடைச்சு ஒரு கருவூலி இருக்கணும். எல்லாரும் சந்தோஷமா எனது அருமை மாணவ செல்வங்களே, நீங்கள் இங்கே ஒரு பேசுபவராக இருக்கக்கூடாது. இவர்களைப் போல ஒரு கௌரவிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் பெற்றோர்கள் வரும் ஆனந்த கண்ணீர் தான் உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி. பாருங்க, இது என்னது சொல்லுங்க. What is this? என்ன பேப்பர்? ஒயிட் பேப்பர். கரெக்ட் தானே? இதுதான் உங்களுடைய எதிர்காலம். This is your future. இதை நிரப்ப வேண்டியது உங்களுடைய பெற்றோர்கள் இல்லவே இல்லை, உங்களுடைய நண்பர்கள் இல்லவே இல்லை, இங்கே அமர்ந்திருக்கும் சான்றோர்கள் இல்லவே இல்லை. இது உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பது நீங்கள் மட்டும்தான். இதுதான்
இதுதான் உங்கள் எதிர்காலம். நல்ல முறையில் அதை உருவாக்குங்கள். உங்களுடைய வரும் பெற்றோர்களின் ஆனந்தத்தின் தான் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி. நல்லதை இன்றைய செய்யுங்கள். உங்களுடைய சாதனைகள் படுங்கள். அந்த சாதனைக்கு மும்பை நாடர் சங்கம் என்றும் உறுதுணையாக இருக்கும். அந்த சாதனையை இன்றே ஆரம்பிங்கள், இன்றே தொடங்குங்கள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி முனைவர் கே. குமாரசெல்வன் நாடார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து பாண்டூர் தொழிலதிபர் திரு போ. எட்வர்ட் நாடார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அன்னாருக்கு சுபாஷ் அவர்கள் மரியாதை செய்வார்கள். மிக்க நன்றி. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது விழாவின் மைய பகுதிக்கு வந்திருக்கின்றோம். ஒரு அமைப்பின் வளர்ச்சிக்கும் அதன் தொலைநோக்கு பார்வைக்கும் உறுதுணையாக இருப்பவர் அதன் தலைவர். கல்வி, சமுதாய முன்னேற்றம் மற்றும் இளைஞர்களின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து வழிகாட்டி வரும் மும்பை நாடர் சங்கத்தின் தலைவர் திரு ஜன ராஜா இளங்கோ நாடார் அவர்களை தலைமை உரை வழங்குவதற்காக அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். இங்கே அமர்ந்திருக்கும் சென்னையிலிருந்து வந்து மிக சிறப்பாக நமக்கு விழாவிற்கு சிறப்பை தந்து கொண்டிருக்கின்ற அண்ணாச்சி சந்திரசேகர் அவர்களை தயவு செய்து பேசாதுங்க, கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணிக்கலாம். சந்திரசேகர் அண்ணாச்சி பற்றி ஒரு நிமிஷம். என்ன சகோதரர் குமார் செல்வன் ரொம்ப பேசிட்டதுனால நான் கொஞ்சம் குறைக்க போகிறேன். அண்ணாச்சி வந்து 4 நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்து தொடர்பு நாங்கள் ஏற்கனவே ஆக்சுவலி எப்போவுமே நான் வந்து எல்லாமே உண்மையாக ப்ராக்டிக்கலாக பேசக்கூடிய டைப் இருக்கு. நாங்கள் வந்து வேறு 2 பேர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். 2 பேருக்கும் பர்சனல் ப்ராப்ளம் ஆகிறதுனால வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு 5 நாள் தான் இருக்குது. சீஃப் கெஸ்ட் எங்கே கொண்டு போக ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை ட்ரை பண்ணி எடுத்து ஒரு வழியாக லட்சுமணா சங்கத்தினுடைய செயலாளர் அண்ணன் ராஜ்குமார் அவருடைய தயவில் அண்ணன்கிட்ட பேசி திங்கட்கிழமை முடிவு பண்ணி திங்கட்கிழமை இன்விடேஷன் அடிச்சோம். ஞாயிற்றுக்கிழமை நைட்டில் 12 மணிக்கு இன்விடேஷன் நான் ஃபைனல் பண்ணேன். கடைசி நேரத்தில் மும்பை நாடார் சங்கத்துக்கு என்னுடைய பெருமையை காப்பாற்றுற அண்ணாச்சி சந்திரசேகர் அவர்களுக்கு இந்த மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கேன். இன்னொரு வேடிக்கை என்னன்னா, அண்ணாச்சி இந்த கடுபடில் நேற்று டிக்கெட் போட்டுட்டாங்க. 1ஆம் தேதி நேற்று காலையில் 9 மணிக்கு ஃப்ளைட்டு. நான் 8:40க்கு பார்த்தேன் டிக்கெட்டு பார்த்து 31ஆம் தேதி. ஆனால் நீங்கள் இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டீங்களா? 31ஆம் தேதி டிக்கெட் போட்டிருக்கு. ஐயோ அது இப்படி 31ஆம் தேதி நான் 1ஆம் தேதியில் போட சொன்னேன். திருப்பி கேன்சல் பண்ணி பாவம் அவங்க பைசா திருப்பி போச்சு. ஒரு 10,000 ரூபா போயிருப்போம்னு நினைக்கிறேன். நேற்று உள்ள டிக்கெட் போய் திருப்பி இன்னைக்கு வேறு டிக்கெட் போட்டு ஆனால் இன்னைக்கு மத்தியானம் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மீன்ஸ் ஒரு நல்ல ஒரு மனிதர். இந்த பற்று யாருக்குமே வராது. நம்ம மனதார அவங்கள பாராட்டுறது. அண்ணாச்சி பார்த்த உடனே நான் ரொம்ப பொறாமப்பட்டேன். ஆஃபீஸ் வந்திருந்தாங்க, ஒரு 5:15 மணிக்கு வந்தாங்க. நான் இம்பிடுவோன்னு இருக்கிறேன். அண்ணாச்சி எனக்கு வாழ்க்கையில் எப்போவுமே ஒரே ஒரு மனஸ்தாபம் உண்டு. அது அண்ணாச்சி அங்கே வச்சு சொல்லிட்டு உங்ககிட்டையும் சொல்லு. ஹைட்டு இல்லாமல் போயிட்டே அப்படின்ட்டு என் கலரை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், என் முடியலன்ட்டு நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் 23 வயசுல நான் டை அடிக்க ஆரம்பிச்சேன். ஆனால் இதுவரை நான் கவலைப்பட்டது கிடையாது. ஆனால் ஹைட்டு அண்ணாச்சி ஹைட்டாக பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஹைட்டு இப்படி தான்
தான் பார்க்க வேண்டியிருக்கு. அண்ணாச்சி நான் உங்கள் பக்கத்தில் நிற்க மாட்டேன் அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டேன் பக்கத்தில். ஸோ அதே போல் நம்ம இந்த விழா மிகவும் சிறப்பாக இருக்கிறது என்றால் அதற்கு நிறைய பேர் காரணம். அதில் மேடையில் அமர்ந்திருக்கின்ற நிறைய தொழில் அதிபர்கள் அவர்கள் எல்லாருமே இதற்கு காரணங்கள். ஒரு விழா நடத்தணும்னா 10 பேர் பணம் கொடுத்தா தான் விழாவை நடத்த முடியும். எவ்வளோ பணம் கம்மியாக இருக்கோ அந்த சங்கத்திலிருந்து போட்டுறோம். நாங்கள் எல்லாருமே கல்வி திருவிழா நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இது 5வது வருடம் நினைக்கிறேன். 4வது வருடம். ஒவ்வொரு வருஷமும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுங்க. ஆனால் பெரிய ஒரு மன கஷ்டம், இந்த தடவை ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப லேட்டாக வந்தாங்க. ஏன்னு தான் தெரியல. 6 மணின்னா 5 மணிக்கு திருவிழா கூட்டமாயிரும், 6:15 ஃபுல்லாயிரும், 6:30 நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வர்றது லேட்டானால 7 மணி ஆயிடுச்சு. அது ஒரு மனசுக்கு கஷ்டமாகவே இருக்குது எனக்கு. ஏன்னா நான் பார்த்த இந்த லிஸ்ட்டில் பார்த்தா மல்லாடுலேருந்து வராங்க, ஓரிவிலிருந்து வராங்க, பசையிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருக்குது, பகலாபூர்லேருந்து வராங்க, நெரூர்லேருந்து வராங்க. எவ்வளோ தூரம் தெரியுமா? பாம்பே இங்கே வருதுன்னா அந்த என்ன விஷயம்னா இதில் எவ்வளோ ஆர்வத்தோடு வராங்க பாருங்க. வேற எந்த ஒரு ஜாதி சங்கமும் இதே மாதிரி நடத்துறது கிடையாது. 85% மேலே ப்ரைஸ் கொடுக்கறது நம்ம மும்பை நாடக சங்கம் மட்டும் தான் நடத்திட்டு இருக்கு. அதுக்கு அவரோட வராங்க பாருங்க. அதை நினச்சபோது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல் வருஷம் 22 ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க. 22 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்திருந்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் அது 34 மாறிச்சு. அதுக்கு அடுத்த வருஷம் அது 48 மாறிச்சு. இந்த வருஷம் 51 ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் 51 பேர் வரல. ஆனால் பேப்பரில் நாங்கள் 3 வருஷமாக கொடுக்கறத விட்டுட்டோம். பேப்பரில் விளம்பரம் கொடுக்காம 51 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். ஸ்டூடெண்ட்ஸுடைய எழுச்சி, நாடகத்துக்கு விழாட கலந்துக்கிறது உணர்வு, ஒரு பற்று, அதை நினச்சி நாங்கள் இங்கே விழாவை நினச்சி நாங்கள் பெருமைப்படுறோம், சிந்திக்கிறோம். இது பொதுவாக நான் எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்தால் ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷம் ஸ்கூலில் பிரின்சிபலாக இருந்தேன். இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன். ஸோ ஒரு சின்ன கதை சொன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்பவுமே கதை சொல்லி பாடம் நடத்துல ஈஸியாக பிள்ளைகளுக்கு புரியும். அதே மாதிரி ஒரு சின்ன கதை நான் உங்களுக்கெல்லாம் சொல்ல போறேன். ஆப்பிரிக்கா கட்டியில் ஒரு விவசாயி ஒருத்தர் குடிசை போட்டு மலை மேல உட்கார்ந்துருக்கிறார். அந்த சமயத்தில் சரியான மழை, நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது. அப்போ யமதர்மன், வர்ண பகவான், கடவுள் 3 பேரும் அந்த கதவை தட்டுறாங்க. கதவை தட்டி எங்களுக்கு இன்னைக்கு ராத்திரி மட்டும் தங்குறதுக்கு இடம் தருவீங்களா அப்படின்னு கேட்குறான். முதல்ல கேட்கறது யாரு? கடவுள் கேட்குறாரு. விவசாயி சொல்றான், கடவுளுக்கு நான் இடம் தர மாட்டேன் எங்க வீட்டில் இருக்கிறதுக்கு. கடவுள்ப்பா நான் எனக்கு இடம் கொடு, நீ தான் ஏழை பணக்காரன்ட்டு வித்தியாசம் பார்க்குறிய. நீ ஒரு சில பேர் பணக்காரனை வைக்கிற, ஒரு சில பேர் ஏழை வைக்கிற, ஒரு சில பேர் முட்டாளை வைக்கிற, ஒரு சில பேர் பிரில்லியண்டை வைக்கிற, அதை நான் உனக்கு இடம் தர மாட்டேன் அப்படிங்கிறார். அடுத்தால வர்ண பகவான் கேட்கிறார், நான் நல்ல மழை கொடுக்கும்பா எல்லாத்துக்கும். அதான் தப்பு. ஒரு இடத்துல நிறைய மழையா கொடுத்து அழிவு உண்டு பண்ணுது, ஒரு இடத்துல பாலவனமே வச்சிருக்கிற, அதனால உனக்கு இடம் தர மாட்டேன் அப்படிங்கிறார். காலதர்மன் கேட்கிறான், ஐயா எனக்காவது இடம் தருவேன். நீ யார்? நான் தான் காலதர்மன். சபாஷ், நீ தான் குறித்த நேரத்தில் யாருக்குமே பாகுபாடு இல்லாமல் இத்தனை மணிக்கு உன் உயிரை எடுப்புனா கரெக்டாக வந்து எடுத்து சொல்ற, உனக்கு நான் கண்டிப்பாட்டையா இடம் தருவேன். நீ இவங்க கூட வந்த உங்க ரெண்டுத்தும் கேட்டு போட்டு உட்கார வைக்கிறாங்க. இதனால் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது, நேரத்தை வீணடிக்க கூடாது. நேரம் தவறாமல் எல்லா விஷயங்களையும் செய்யணும். படிப்ப நேரம் தவறவிட்டா படிப்பு வராது. அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு நான் கூறுகிறேன். அதே போல் படித்தா மட்டும் போதாது, ஆளுமை வேணும், தைரியம் வேணும், அறிவு வேணும். அதற்கு ஒரு சின்ன ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு பீர்பால் வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கேன். பீர்பால் தெரியுமா தெரியாதா? பீர்பால் யாருக்கும் தெரியும்? தெரிய மாட்டேங்குது.
சோனியா பிரியங்கா காந்தி கூட சொல்லப்படல அமித்ஷாவை பார்த்து யுவார்த்த சாணக்கியர் அப்படின்னு பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு அதான் நான் அக்பர் பில்வா தெரியுமான்னு கேட்டேன். ஒரு ஆள் பீர்பாலை முட்டாளாக்கணும் அப்படின்ட்டு அந்த அரசர் முடிவு பண்ணிட்டார். இன்னைக்கு பீர்பால் நம்ம அடுத்த கண்ட்ரி நம்ம கண்ட்ரிக்கு வராது. உடனே ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த வேடத்தை ஒரு காவலாளியை கூப்பிட்டு நீ தான் ராஜாவாட்டு உட்காருன்ட்டு காவலாளி வேடத்தை படுத்தி அரசனாக்கி உட்கார வச்சுட்டு அரசன் நினைத்ததாரு காவலாளி மாதிரி ஒரு ஓட்டத்தில் உட்கார்ந்துட்டார். அப்போ பீர்பால் உள்ளால் வாராரு, எல்லாரும் எந்திரிக்கிறாங்க, பீர்பாலுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அப்படியே பார்க்குறாரு, பார்த்தா இங்க அரசர் வேற இடத்துல இருக்கிறவங்க அப்படியே திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறான். அங்க ராஜா கம்பீரமா உட்கார்ந்து இருக்கிறார். பீர்பால் நேரா போனாரு, அந்த ராஜா கையில அந்த பத்திரிகையை கொடுக்குறாரு. எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம். மந்திரி கேட்கறது எப்படி கண்டுபிடிச்ச, இவர் தான் அரசர் இவர் அப்படின்னு. அவரை பார்த்தாலே தெரியுது, நடுங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு அந்த ஆள் சிம்மாசனத்துல. இங்க பார்த்தா இவர் கம்பீரமா உட்கார்ந்து இருக்கிறாரு. சோ இந்த ஆளுமை எங்க இருந்து வரணும், உள்ளத்துல இருந்து வரணும். அது வந்து யார்கிட்ட வந்தது, உண்மையான ஒரு அரசன் அது வந்து அதே போல் ரவை தெரியுமா, ரவை உப்பை கிண்டுவோம், கேசரி கிண்டுவோம், ரவை தெரியுமா? ஸோ ரவையை வந்து உங்க அம்மா பிள்ளைகள் அம்மா வந்து உங்க ரவை கட்டி கொடுத்தா யாருக்காவது பிடிக்குமா? ஐயோ உப்புமாவா வேண்டாம் அப்படிப்பாங்க. ஏன், அதுல வந்து மிளகாய் போட்டிருக்கோம், வெங்காயம் போட்டிருக்கோம், உப்பு போட்டிருப்பாங்க, அது பிடிக்காது. ஆனா இன்னொரு அதே அம்மா மறுநாள் அந்த ரவையில கொஞ்சம் சீனி போட்டு நெய் போட்டு முந்திரி பருப்பு போட்டு கிளிக் பண்ணா கேசரி ஆயிடும். அந்த கேசரினா எல்லாரும் இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க. சரியா சரியா தப்பா? அதே போல் நீங்கள் யாருடன் பழகிறீர்கள் என்பதுதான். ரவா கூட சீனி போடுதோம், பதாம் போட்டு போட்டா டேஸ்ட் மாறிடுது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து உங்களை சுத்தி எப்பவுமே நல்லவர்களோட பழகும். நீங்க நல்லவர்களோட பழகினா உங்களுக்கு ஒரு நல்ல புத்தி வரும். நீங்க கெட்டவர்களோட பழகினா உங்களுக்கு அதே போல கெட்ட புத்தி வரும். ஆகையினால நீங்க வந்து எப்பவுமே நல்லவர்களோட தொடர்பு வைக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு ஒரு அறிவுரை. அதே போல் வேலைன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். தோசை சுடுறது ஈஸி, ஆனா இட்லி வைக்கிறது கஷ்டம். அப்படியா? இல்ல, தோசை சுடுறது கஷ்டம். ஏன், நின்று சுட தோசை ஒண்ணுனா சுட்டுட்டே இருக்கணும். ஆனா இட்லினா அப்படி குக்கர் வச்சுட்டு வேலை பார்க்க போயிடலாம். ஆனால் சாப்பிடுறதுக்கு ரெண்டுமே டேஸ்டா இருக்கும். ஆனா கஷ்டம் யாருக்கு தெரியுமா? தோசை சுடுற அம்மாவுக்கும் கஷ்டம், இட்லி அவிக்கிற அம்மாவுக்கும் கஷ்டம். எப்படி? தோசை சுடுற அம்மாவுக்கு கால் வலிக்கும், தோசை நின்று சுடுறதுல. ஆனா இட்லி சுடுற அம்மாவுக்கு என்ன செய்யணும்? பாத்திரம் விளக்குறதுல கஷ்டம். உண்மையா இல்லையா? ஆகையினால் எந்த ஒரு வேலையும் செய்யும் போது அதில் சிரமம் இருக்கதான் செய்யும். படிக்கும் போது கஷ்டம் தான் வரும். என்ன செய்ய, ஸ்கூல் போகும்போது கஷ்டம் இருக்கும். ஆனா எல்லாத்தையும் சமாளிச்சு நாம வந்து என்ன செய்யணும்? வெற்றியா. அதுதான் முக்கியமான ஒரு சிறிய வேண்டுகோள். நீங்க வீட்டில் சாப்பிடும் போது தயவு செய்து மொபைல் யூஸ் பண்ணுங்க. டிவியும் பார்க்காது. டிவி பார்க்கணுமா தனியாட்டு ஒரு டைம் அலாட் பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, உங்க அம்மா சாப்பாட்டு பண்ணியும் டேஸ்டே உங்களுக்கு தெரியாது. நீங்க மொபைலே நோண்டிட்டு இருக்க, கட்டால வாய் சாப்பாடு போயிருக்கு. அது மிகப்பெரிய தப்பு. சாப்பிடும்போது எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடணும். ஃபேமிலியா முதல்ல உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஃபேமிலி மேட்டர் பேசுங்க. ஸ்கூல்ல நடந்தது அம்மா அப்பாட்ட சொல்லுங்க. ஆகையால் தயவு செய்து தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்க எல்லாரும் உங்க பிள்ளைகள் கூட உட்கார்ந்து ஒரு தடவை 3 தடவை ஒரு தடவை குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா,
குடும்பத்தோட சாப்பிடும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேச முடியும். என்ன கஷ்டப்படுறோங்கிறத ஸ்கூல்ல சொல்ல முடியும், பிள்ளைகிட்ட சொல்ல முடியும். அப்பா கஷ்டத்தை அப்பா எப்படி பண்றாங்கிறத தெரியப்படுத்த முடியும். ஸ்கூல்ல select a good friends. சாரியா போட்டோ குட்டிகளுக்கு அடிச்சுக்கிறேன். செல்வன் சார் தப்பிச்சார், அங்கே போயிட்டு நின்றுட்டார். ஸ்டூடெண்ட்ஸ், உங்க வளர்ச்சியை பற்றி யார் உங்களுக்கு ஊக்கப்படுத்துகிறார்களோ அவருடன் நீங்கள் பழகும். நல்ல மார்க் எடுத்துட்டானா அவங்க கூட சேர்ந்து படிச்சு நீங்களும் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஐயோ நல்ல மார்க் எடுத்துட்டானே அப்படின்னு புறமா போட்ட ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கும். அவங்க கூட நீங்க பழகாது, அவங்கள நீங்க அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி படிக்கிற டைம்ல காதல் அது இது சுத்திட தயவு செய்து. படிக்கிற டைம்ல படிப்பு கொடுங்க, நல்ல மேல போங்க, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். என்ன வேணும் உங்களுக்கு கண்டிப்பாட்டு கிடைக்கும். இந்த டைம்ல அதை உங்கள் மறந்துடாம யூஸ் பண்ணுங்க. Focus on your brain. Focus on your brain, not in crash. And don't give more importance in the Instagram. Instaவை ஃபாலோ பண்ணா நிறைய லைக் கிடைக்கும், ஆனா படிச்சா இதுச்சரியும் நிறைய மார்க் கிடைக்கும். இந்த வயசுல உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் தேவையில்லை, படிப்பு தான் முக்கியம். So give more importance to the studies. கடைசியாட்டு நாங்கள் 4 வருஷமா கொடுத்துட்டு இருக்கிறோம். 12 பிள்ளைகள் வந்திருக்குது. இந்த 12 பிள்ளைகள 10லையும் பிரைஸ் வாங்கிட்டு 12க்கு வாங்கிட்டு வந்து ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா? ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். 10லையும் வாங்கியிருக்கிறேன், இப்போ 12க்கு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். 10th का भी प्राइस लिया, 12th का भी प्राइस लिया. Wow, please, very nice. We are about 6 students. Very great, very nice. Very nice. Good, please stay. Wow, बालक सर्कल लड़का भी है. Very nice. And in the same way, நம்ம மும்பை நாடக சங்கத்தை பற்றி ஃபேஸ்புக்கில் நம்ம யூடியூப்ல எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதை பார்த்து நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக முந்த நாள் ஒருத்தர் நாசிக்கிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஒரு டீச்சர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே டீச்சர். நாசிக்கிலேருந்து ஃபோன் பண்ணி, சார் நான் உங்கள் இதை ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், எனக்கு ரொம்ப நல்ல ஆக்டிவிட்டீஸாக பிடிக்குது. என் பையன் வந்து புக்ஸ் எழுதுகிறான். ஸோ அந்த புக்ஸ் எழுதுறது எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல, எனக்கு அங்கே வரணும்னு ஆசையாக இருக்குது. என் பிள்ளைக்கு நாடகம் யாருமே கிடையாது நாசிக்கில். ஸோ நாடக சங்கம் ப்ரோக்ராம் எப்படி நடக்குது, நீங்கள் எப்படி என்கரேஜ் பண்ணுறீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு நாசிக்கில் இருந்து அவங்க மகா எழுதி கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. தெரியாது எனக்கு, ஆனால் அந்த பையன் தான் அந்த புக்ஸை எழுதியிருக்கிறாப்புல. அதை வந்து சார் கையினால அதை கொஞ்சம் பப்ளிஷ் பண்ணி உடனே பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். வில் ஃபினிஷ் இட் இமிடியேட்லி. वेट। हमारे बीच में अभी यहाँ के एमपी संजय दीना पाटिल का लड़की राजोल संजय पाटिल, कॉर्पोरेटर ऑफ मुंबई एरिया, प्लीज हैव अ सीट। डैडी हम लोग क्लियर अबाउट 25 வருஷமா எங்களுடைய நம்பர். I will speak in English and Hindi because she also should understand. But I think so she was not born at all. Before that we have the friendship with his father. हम लोग का एक फैमिली फ्रेंड्स है. मुंबई नाटक संगम में इज वन ऑफ द पिलर. वैसा कुछ भी काम रहे वो हमारे साथ मदद करते हैं, हम लोग के साथ रहते हैं. संजय दीना पाटिल जी यहाँ के एमपी है, उनका लड़की राजोल संजय पाटिल अभी रिसेंटली इलेक्टेड एज ए काउंसिलर ऑफ मुंबई.
पांडुपे स्टेशन। तो जब से हम लोग इधर जैसे अबो 85% का स्टूडेंट्स को हम लोग सत्कार करते हैं, तो उन्होंने बोला मैं मेरा तरफ से कंप्यूटर दूंगा करके लास्ट 3 ईयर से कंप्यूटर दे रहे हैं। ये साल भी मैंने बोला उनको अब 10th का भी है 12th का भी है, इसलिए 2 कंप्यूटर लाना चाहिए करके बोला था, शायद लेके आए। मैंने देखा मैंने रिक्वेस्ट किया था उनको क्योंकि 10th का भी स्टूडेंट है 12th का भी, तो जैसे ऐसे बोला पहले से जरा बोल देना 2 लेके, क्योंकि पहले से रोज जाता है उनके यहाँ ऑफिस में। मैं तो बहुत कम जाता हूँ अभी, क्योंकि थोड़ा सा रिटायर्ड होने में थोड़ा बिजी होने से मैं नहीं तो मैं भी पहले रोज जाता था, अभी थोड़ा 1-2 साल से थोड़ा कम हो गया मेरा। तो उनको रिक्वेस्ट किया था, इसलिए उन्होंने 10th का भी लेके आया ये और 12th का भी एक लैपटॉप उन्होंने स्टूडेंट्स लोगों को देने के लिए लेके आया। तो जो एक्चुअली उनका विचार था अच्छा परसेंटेज लेके उसमें से कोई गरीब रहेगा उनको बताइए, ऐसा बाबू ने मेरे को बोला था। बाबू मीन संजय पटेल, हम लोग उनको बाबू बोलते हैं, नाम से कभी नहीं बोला। तो इससे मैंने आज सुबह सब अपना टीम को बोला इंक्वायरी करो कौन किसका बैकग्राउंड क्या है, उसमें से 2 जन को मेरे को लगा इन दोनों को देना चाहिए और परसेंटेज भी अच्छा लिया। उनका नाम मैंने भेज दिया, उनको मिल गया, उन्होंने तुरंत शाम भी भेजा, मेरे ख्याल से अराउंड 6:30 को भेजा, बहुत लेट भेजा, रियली वेरी सॉरी। तो उन्हें लेके आया, उनके हाथों से देंगे थोड़े टाइम के बाद, वो भी स्पीच देंगे उसके बाद। अच्छा, कम टू द पॉइंट। இப்போ லாஸ்ட் ஒன் மினிட், வாட் யூ ஃபீல் அபவுட் திஸ் ஃபங்க்ஷன்? இந்த ஃபங்க்ஷன் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம், 6 பேர் ஏற்கனவே வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ், ரிப்பீட்டட். ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நிகழ்ச்சியை பற்றி ஏதாவது சொல்லணும் விரும்புகிறீங்களா? நான் ஆசைப்படுறேன் ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸோ 2 ஸ்டூடெண்ட்ஸோ இங்க வந்து இந்த சங்கத்தினுடைய செயல்பாடு நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு, அப்படி இருக்கு, இந்த ஃபங்க்ஷன் நல்லா இருக்கு, நீங்க பண்ணுறது எங்களுக்கு ஒரு என்கரேஜா இருக்குது, ஏதாவது யாராவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மனசுல படுதா படலையா? பஸ்ல என்ன ஃபங்க்ஷன் நடத்துறாங்க, நேரமாக வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல 2 ஸ்டூடெண்ட்ஸ் please come. Students, I am asking students. Dasan sir is raising their hand. Any of the students having any feel about this function, just you can say 1 or 2 words. No guts. இப்பதான் சொன்னேன் எல்லாத்துக்கும் கட்ஸா இருக்கணும், ஆளுமையா இருக்கணும் அப்படின்னு எக்ஸாம்பிள்லாம் கொடுத்தேனா, இப்படி நீங்க அப்படியே பாம்போல உட்காந்துருக்கீங்களா கையை கட்டிட்டு? சிரிக்காங்க, எல்லாம் சிரிக்கிறாங்க. சரி பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஸோ ஐ ஃபினிஷ் இட். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி எல்லாருக்கும் நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். ஒவ்வொரு வருஷம் நாங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவோம். இல்லை வாட்ஸ்அப் குரூப் வரல அப்படின்னாக்கி ஏற்கனவே நாங்கள் கமிட்டி மெம்பர்ஸ் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிப்பாங்க, அவங்க நம்பர் இருக்கும், எப்போ நடத்துறீங்க அவங்களுக்கே ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கிட்டு அடுத்த வருஷம் இதே மாதிரி இப்போ இந்த 50-100 ஆகணும் என்னுடைய ஆசை. அதை நீங்கள் எல்லாரும் நிறைவேற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. வந்திருக்கிற அனைத்து பெற்றோர்களுக்கும் அண்ட் உறவினர்களுக்கும் செய்தியில் அறிவித்திருக்கிற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது தலைமை விருந்தினர் அவர்களை பற்றிய ஒரு அறிமுறை அதனை வழங்குவதற்கு அமரன் அவர்களை அழைக்கின்றேன். சமுதாய உறவுகளுக்கு மாலை வணக்கம். நமது கல்வி திருவிழாவின் சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள தன்னுடைய விளையாட்டு, அரசு பணி மற்றும் சமூக பணியின் மூலம் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக திகழும் திரு சந்திரசேகரன் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். திரு சந்திரசேகரன் அவர்கள் திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் விளையாட்டு ஒதுக்கீட்டில் இளங்கலை பட்டமும், சென்னை லயோலா கல்லூரியில் முதுநிலை பட்டமும் பெற்றுள்ளார். சிறந்த தேசிய வாலிபால் வீரரான இவர் இந்தியன் வங்கி, தமிழ்நாடு ஆண்கள் வாலிபால் அணி மற்றும் இந்திய தேசிய வாலிபால் அணிக்காக விளையாடி நாட்டிற்காக பெருமை சேர்த்துள்ளார். அவரது விளையாட்டு திறமையும் நேர்மையும் அவரை மத்திய கலால் மற்றும் சுங்கத்துறையில் ஆய்வாளராக அழைத்து சென்றது. பின்னர் வருவாய் புலனாய்வு இயக்குநராகவும் மற்றும் அமலாக்க இயக்குநராகவும் சென்னை ஆகியவற்றில் முக்கிய பொறுப்புகளை வகித்து
உதவி இயக்குநராக சிறப்பாக பணியாற்றியுள்ளார். அவரது அர்ப்பணிப்புக்கு மிக்க சேவைக்காக 2010-2011 ஆண்டிற்கான குடியரசுத் தலைவரின் சிறப்பு பணிக்கான விருதை பெற்றுள்ளார். மேலும் உலக சுங்க அமைப்பின் சர்வதேச விருதை பெற்று அந்த பெருமையை பெற்ற இந்தியாவின் சில அதிகாரிகளில் ஒருவராக உயர்ந்துள்ளார். அதோடு 2014-15 ஆண்டிற்கான சிறந்த அமலாக்க அதிகாரி விருதையும் 2022 ஆண்டு தமிழ்நாடு ஆளுநரின் சிறப்பு பாராட்டையும் பெற்றுள்ளார். பல்வேறு முக்கிய வழக்குகளில் சிறப்பாக பணியாற்றி 20 லட்சம் பணம் பரிசுகளும் 42 பாராட்டு சான்றிதழ்களும் பெற்றுள்ளார். விளையாட்டிலும் அரசு பணியிலும் நேர்மையிலும் நாட்டுப்பற்றிலும் சிறந்து விளங்கும் இவரது வாழ்க்கை பயணம் இன்றைய மாணவர்களுக்கு ஒரு சிறந்த ஊக்கமாக உள்ளது. இத்தகைய உயரிய சாதனையாளரான நமது சிறப்பு விருந்தினர் திரு சந்திரசேகரன் அவர்களுக்கு மும்பை நாடர் சங்கத்தின் தலைவர் திரு ஜனா ராஜா இளமன் நாடார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து மும்பை நாடர் சங்கத்தின் செயலாளர் திரு பேலஸ்துரை நாடார், பொருளாளர் சி பாலநாராயண் நாடார், துணைத் தலைவர் திரு சி மணிகண்டன் நாடார் அவர்கள் நினைவு பரிசும் கேடயமும் வழங்கி அவர்களை சிறப்பிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து நமது மதிப்புக்குரிய தலைமை விருந்தினர் திரு சந்திரசேகரன் அவர்களை கரகொலி எழுப்பி மேடைக்கு தலைமை சிறப்பு விருந்தினர் உரை அழைப்பதற்கு அழைக்கின்றோம். ஒரு சிறிய வேண்டுகோள், தயவு செய்து பக்கத்தில் இருக்கிறவங்க தயவு செய்து பேசாதீங்க. இங்கே வர கேட்குது. ஒரு 5 to 10 மினிட்ஸ் இருக்கும். அவங்க பிஸியான ஒரு ஷெடியூல்ல இருந்து சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. அதுக்காக மரியாதை கொடுக்கணும். Respected President of Mumbai Nadar Sangam, Jana Raja Ilamon Nadar sir, Anachi, and James Devadhan Nadar, and other committee members, and Member of Parliament, Sanjit Patel, daughters also came and attending our felicitation function. And respected committee members, and respected parents, and dear students, so good evening to everyone. First of all, I'd like to say thanks to the Mumbai Nadar Sangam President Jana Raja Ilamon sir and other committee members to give the opportunity to stand before you as a chief guest for the 4th annual educational feast function. Thank you, sir. And my special thanks to Mr. Rajkumar sir. He is the former director of the Mercantile Bank. He only introduced me to Mr. Ilamon sir for this function.
So in this special occasion, I have to say thanks to Rajkumar sir also. So thank you to everyone for this opportunity. First, I have to appreciate this Mumbai Sangam Nadar, because if there is a situation in mechanical life, money-minded, அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல ஒரு நாடார் சங்கம் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி they are doing a service for the poor as well as topper, school topper. 3 years ஒரு சர்வீஸ் பண்றாங்க. That too அவங்க ஃபண்ட்ல இருந்து இல்ல. They don't have spending their fund from their own fund. They are collecting from their own committee members. They collect the money and doing for you. இது வந்து very rare. இதாவது ஒரு ஒர்க் பண்ணாங்கன்னா they will mind ஒரு மணி இன்வால்மெண்ட் வருமா, ஒரு ஏதாவது இன்கம் வருமா, வேற ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு தான் பார்ப்பாங்க ஒழிய இது மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ற ஒரு சங்கம். I am really appreciate you sir. It's my heartfelt thanks. So really thanks for your encouragement also. So wish you all the very best and keep it up sir. The word unity, அதே ஒரு appreciate பண்ணணும் நம்ம. எல்லாமே பாருங்க, I observed as an intelligence officer, I observed everything, each and everything. ஒவ்வொருத்தருடைய மூவ்மெண்ட் எவ்வளோ இன்வால்மெண்ட்டோட வந்து பாருங்க, இவ்வளோ பேர் லோ வந்து ஃப்ரெண்டில் உட்காந்து ஒரு என்கரேஜ் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் கிரேட். ஸோ அதோட நாடாருடைய யூனிட்டியை இங்கே காமிக்குது. ஸோ விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். கீப் இட் அப் சார். என்னை பற்றி நேம் ஃபேம் எத்தனை அவார்டுலாம் சொன்னாங்க. கவர்மெண்ட் சர்வீஸ்ல இது டஃப் ஜாப் தான். இட் இஸ் வெரி டஃப் ஜாப். Getting a single award in the government service, it is very difficult. இப்போ என்ன செலக்ட் பண்ற ஒரு 10 ஆபீசர் இருந்தாங்கன்னா இந்த கீழே இறக்கி விடுறதுக்கு ஒரு 20 பேர் ரெடியா இருப்பாங்க. That is the thing happening. இப்போ எவ்வளோ டஃபாக இருக்கும் பாருங்க ஒரு அவார்டு வாங்குறது. இப்போ நான் வாங்கின அவார்டு எல்லாம் பெருமைக்காக சொல்ல ஆல் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு. இந்தியாவிலே ஒரு 10 பேர் 12 பேர் வாங்குற அவார்டு தான் வாங்கியிருக்கேன். I am not இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றது இல்லை. Because students should know that. They should know the value of the awards. So இதுக்கு பின்னால் என்னன்னா, there are two things. Hard work, integrity, the two things. இது ரெண்டு தான் my investment. That is my weapon also. அதனால நான் பண்ண ஒரு பாயிண்டும் you have to observe it and வீட்டில் போய் திங்க் பண்ணுங்க. எல்லாமே இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ஃபியூச்சர் கரியர். ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே நிற்கிறேன்னா தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா எவ்வளோ ஆஃபீஸர் இருப்பாங்க, அண்ணாக்கு தெரியாத ஆஃபீஸரே இருக்க மாட்டாங்க. எவ்வளோ பேர் இருப்பாங்க, இங்கே இருப்பாங்க, இங்கே இருப்பாங்க. மெட்ராஸில் இங்கே வந்து நான் பேசுறேன்னா these are the reason. அப்போ the value எவ்வளோ இருக்கு பாருங்க அதுக்கு. ஸோ நீங்களும் ஃபியூச்சர் கரியரில் you have to shine your future career and come up. ஒரு நல்ல பெரிய இதாக வரணும். எல்லாரும் மாதிரியும் இருக்கக்கூடாது. ப்ளஸ் 2 முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு ஜாப் போயிட்டு ஒரு 50,000 சேலரி வாங்கிட்டு மேரேஜ் பண்ணிட்டு should not be like. You have to do something for yourself and for the country. ஏதாவது பண்ணணும். Then what is the life? உங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும். இங்க ரொம்ப பேருக்கு சிபிஐனா தெரியும், போலீஸ்னா தெரியும், இடினா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நம்ம அண்ணாச்சியோட சொல்லியிருந்தாங்க ப்ரொஃபஸர் சார். ஸோ இடின்றது ரொம்ப
Money Laundering Act, Foreign Exchange Management Act. Come on. Both the acts are very powerful act. Especially the Money Laundering Act, very powerful. If you issue the summon to the concerned person, definitely they will scam. They will go for the anticipated pay. Otherwise they will go for the squash for the summons. Such a powerful act. If you arrest the person, 3 years imprisonment, not bailable offense. That is the reason. So our southern zone is in Chennai. Headquarters in Delhi. Our director sits in Delhi. Special director is in charge for the southern zone. This is the functioning. In India, there are so many agencies, so many directorates are there. 9 to 10 agents are there. CBA, RA, IP, Narcotics Control Bureau, Director of Revenue Intelligence. So these are the act functioning very smoothly without any corruption. Maybe 1 or 2 officers doing such a corruption, but 95% are doing good. Because of these agencies doing good, we are living happily in India without intervention of the foreign bad elements. That is the thing. We have to appreciate all the officers, including me also, because of the sincerity working. But we are doing a good job. That's why we are living happily. எல்லா கட்டிலும் எவ்வளோ இது நடக்குது ப்ராப்ளம்ஸ். நம்ம இந்தியாவில் பாருங்க பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏதாவது கற்றுக்கணும். ஸோ தட் இஸ் த ரீசன். as a children, உங்களை பற்றி எல்லாம் சொல்லிட்டாரு அவர். நம்ம ப்ரொஃபஸர் சார் நீட்டாக சொன்னாரு, as well as தலைவர் சார் அவ்வளோ அழகாக சொல்லிட்டாரு. ஃபார்மர் பிரின்சிபல் அவர். The easy money, fastest money in the answer to Mansalava student. Because of my experience, I come across so many cases. எந்த கேஸ் எந்த அக்கிஸ்ட பிடிச்சா கூட மணி இன்வால்வ், அவனை சீட் பண்ணி மணி, இவனை சீட் பண்ணி மணி, ஈஸியாக பார்க்கணும், ஈஸியாக ஃபாரின் கார் வாங்கணும், பெரிய பங்களா வாங்கணும். இதுதான் இப்படி வாங்க முடியும். யாராவது சீட் பண்ணாதான் you can get the easy money. அதுக்கு finally they have to go behind the bar. That is the final day. ஒரு மாசம் நல்லா ஹாப்பியா இருப்பான், 2 மாசம் 1 year ஹாப்பியா இருப்பான், 2 years ஹாப்பியா இருப்பான். Definitely third year you go to the behind the bar. 100% true. But நாங்களா விட்டுருவோம், ஒரு அக்கீஸ் ஒரு கண்டினியூவா செய்யறான விட்டுருவோம். So the easy money into the concept, fastest money, இதெல்லாம் மனசு செய்யலாம். Work hard and live happily. வீட்டில் போனால் தூணலாம். ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் 10 ரூபா சம்பாதிச்சுன்னா வீட்டில் அப்படியே தூங்குவார். ஒரே நாள் 10 லட்சம் சம்பாதிச்சு எப்படி தூங்குவார்? எந்த ஏஜென்சி வரும், எந்த டைரக்டரேட் வரும், யார் என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாரு. ஸோ work hard, live happily. In this special occasion, I like to share 3 important things. First is discipline. Discipline is most important for the student, especially for the girls. Without discipline, you will be considered as a white panther, no doubt. So be careful on your discipline. That is the basic. Second one is hard work. For the Nadar community, hard work is சொல்லவே வேணாம். It is all there in the future. Because of the hard work only they came to this level. Without hard work, nothing will happen.
one is integrity. This is honesty. There is no equal value for the integrity. It's such a huge value for it. 100 பேர் இருந்தா கூட your son and daughter, the hands are clean, you will be considered as number one. No doubt at all. Example, தலைவர் காமராஜர் இன்னும் அவனை செஞ்சு பாருங்க, உலகத்தில் எவ்வளவு இருக்க முடியாது. இப்போ சொல்லு, உலகத்தில் எவ்வளவு இருக்க முடியாது. அந்த மாதிரி யாரு கேட்டாலும் ஒரு சட்டை எப்படி இருக்க ஒரு தலைவர் இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? பாசிபிள். அப்படி வாழ்ந்த ஒரு தலைவர் அப்துல் கலாம். அவருடைய சரித்திரத்தை அவர்தான், அது சொல்லவே வேணாம். இந்த 2 leaders எவ்வளோ பேர் வராங்க, சிஎம் வராங்க, பிரசிடென்டா வராங்க. பட் ஈவன் தோ நவ் ஆல்சோ வேர் இட் இஸ், அவங்க கூட சொல்றாங்கன்னா வாட் இஸ் தி ரீசன்? இஸ் ஹேண்ட்ஸ் ஆர் க்ளீன். அது ஒரே ஒன்று தான். அந்த ஒரே ஒன்று தான் ப்ளஸ் பாயிண்ட். அப்போ அந்த வேல்யூ எவ்வளோ இருக்கு பாருங்க, அதுக்கு இன்டெகிரிட்டி. அந்த இன்டெகிரிட்டி என்ஜாய் பண்ணால் தான் அந்த டேஸ்டே தெரியும். It is applicable for everywhere, not only government servant, for all the where it is applicable. இந்த மூணையும் கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்போ சொல்றேன், இன்னும் ஒரு 10 years கழிச்சு இத பேரண்ட்ஸ் உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு, உங்க சில்ட்ரன்ஸ்க்கு சொல்லுங்க. 10 years கழிச்சு நான் சொன்ன ஸ்பீச் என்ன சொல்லுவாங்க, அவனுக்கு என்ன எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு நினைப்பாங்க. Finally, our India everyone knows that India is the very fastest developed country in the world. Economically, there's no doubt at all. The top 10 countries like India is number ranking. This is very appreciated. As well as at the same time, the corruption, it was deeply rooted and spoiled the entire economic development systems. யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஒரு பக்கம் டெவலப் ஆகி போனாலும் other side, it was slowly spoiling our economic systems. In our world, out of 195 countries, our India's ranking is 94th rank. Corruption. It is the last month ratio. Less corruption, Denmark is number 1. ஏன் நம்மளால அது அந்த கரப்ஷன் அவாய்ட் பண்ணா எங்க இருக்குன்னு பாருங்க மீடியா. We have all sources, எல்லாமே நல்லா இருக்கு, பட் இது ஒண்ணு லேக். See, so the future India is in your hand. Make India without corruption. So in this special occasion, I appreciate this Mumbai, this school student. They came and the Tamil Thai world, the Aula Aranya Panana. So it is very appreciable. So I wish the thanks for the concerned teachers, appreciate the concerned teachers and students also. So once again, thanks to all the committee members for the opportunity. Jai Hind.